உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாஜவே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரன் ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பாசமேத ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும், குற்றாலநாத பெருமானுடைய திருவடிகளையும், வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களின் அன்பு நேயர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி ஈசனேசன் அன்பு வணக்கங்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஹாப்பி நியூ இயர், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியாக நம்முடைய சேனலில் தனித்தனியாகவே பதிவுகள் போட்டிருக்கிறோம். இருந்தாலுமே கூட அதையெல்லாம் ஒன்று திரட்டி ரத்தன சுருக்கமாக ஒரு 3 நிமிஷத்தில், ஒரு 4 நிமிஷத்தில் ஒரு ராசிக்கான பலன்கள் எதெல்லாம் நடக்கும், இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த நியூ இயர் எப்படி இருக்கும். ஏன்னா 12 ராசி அன்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலில் ரொம்ப விரிவாக ப்ரீஃபாக நம்ம அதை சொல்லியிருக்கோம். ஆனால் தினந்தோறும் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அது ரத்தன சுருக்கமாக ஒரு 3 நிமிஷத்தில் ராசி பலன்கள் சொல்லலாம் ஒரு ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிறக்கின்ற இந்த புத்தாண்டு எல்லா வகையிலும் 12 ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் இருக்க போது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 3 பெயர்ச்சிகள் வரப்போகுது. எந்த வருடமும் இல்லாததை போல பிறக்கின்ற இந்த 2025 ஆங்கில புத்தாண்டில் 3 பெயர்ச்சிகள் நடக்கின்றன. 1 திருக்கணித பிரகாரம் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சி, ஃபஸ்ட்டு நடந்து போயிடுது. 2வது ராகு கேது பெயர்ச்சி, 3வது குரு பெயர்ச்சி. அப்போ இந்த 3 குரு பெயர்ச்சிகள், 3 பெயர்ச்சிகள் நடக்கின்ற காரணத்தினால் பலவிதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும், ஏற்ற இறக்கங்கள் நிகழும். அப்போ என்னதான் கடுமையான காலங்கள் இருந்தால் கூட அந்த கடுமையான காலங்களும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக, வளர்ச்சியை தரக்கூடிய வகையிலே போகிறது எனதருமை அன்பர்களே. அப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு எதை பேஸ் பண்ணி நம்ம 12 ராசிக்கும் பலன் பார்க்குறோம்னா, நடக்க இருக்கின்ற அந்த கிரக மாற்றங்களை எல்லாம் உள்ளடக்கி, புரியுதுங்களா? இன்றைக்கி உங்களுக்கு யாராருக்கு என்னென்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அப்போ 2025 எந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு மாறப்போகுது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம பதில் சொல்கிறோம். ரைட். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, அற்புதமான யோகம், சிறப்பான எதிர்காலம். ஏதாவது கடகராசி அன்பர்களை கூப்பிட்டு நல்லா ஜம்முன்னு இருப்பாங்க, சாஃப்டாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு பலன்னு இருப்பாங்க, பளிச்சுன்னு இருப்பாங்க. கிட்ட உட்கார வச்சு கேட்டிங்கன்னா குலுங்கி அழுதுருவாங்க. சார் எனக்கு அது நடக்கலை, இது நடக்கலை, நான் அவ்வளோ காசு ஏமாந்துட்டேன், இவ்வளோ பணங்காசை விட்டுட்டேன், தொழில் இப்படி இருக்குது, கடன் இவ்வளோ இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கடகராசி அன்பர்களுக்கு 30 கோடி 40 கோடி கடன்லாம் இருக்குது. சாதாரண கடை வச்சு நடத்தக்கூடியவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மாட்டிக்கிறாங்க. அப்போ கடகராசி அன்பர்களே, கடந்த காலங்கள் 2024 வரையிலும் கடந்த காலங்கள் அஷ்டம சனிக்கான காலங்கள். 1, நீங்கள் நினச்சிருக்க எதுவுமே நடந்திருக்காது, அல்லது நீங்கள் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாம் நடந்திருக்கும். 2ல் ஏதாவது ஒன்று. நீங்கள் எல்லாம் பாசிட்டிவாக நினைப்பீங்க, நடக்கிறது போல நெகட்டிவாக இருக்கும். நீங்கள் அப்படி கண்டிப்பாக நமக்கு வேலை கிடச்சிடும் போவீங்க, இங்கே வேலை கிடச்சிருக்காது. இன்றைக்கி செய்கிற வேலை நம்ம நல்ல பேர் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கடுமையாக உழைச்சிருப்பீங்க, நல்ல பேர் கிடைக்காது. ஆனால் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு வரலான்னு போவீங்க, நீங்கள் சம்பளம் வராது.
இதை போல கடகராசி அன்பர்களே கடந்த மாதங்களில் கடந்த வருடங்களில் 2 வருஷமாகவே அந்த அஷ்டம சனியில் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க. எல்லா இடத்திலும் சிக்கல். சார், ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தால் கூட அவங்களும் படிப்பில் கஷ்டப்படுறாங்க சார். உங்களுக்கு தெரியுமா? கடகராசி அன்பர்களே, வெளிநாடு கல்விக்காக செல்லக்கூடிய குழந்தைகள் வெளிநாட்டில் போய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதுக்கு தான் முன்பாகவே ஜாதகம் பார்த்து இவங்களை அனுப்பலாமா அனுப்பக்கூடாதா, அங்கே போய் அவங்க எப்படி இருப்பாங்க, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், நிறைய குழந்தைகள் நாம் பார்க்குறோம், நிறைய செய்திகள் கேட்குறோம், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு கேட்குறோம். அப்போ அது போல் கடந்த வருடங்கள் கடந்த காலங்கள் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் வயோதிக பருவத்தில் இருந்தாலும் கஷ்டம் மட்டுமே நிலைத்திருந்திருக்கும். ஆனால் பிறக்கின்ற இந்த 2025 உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகும். நிலையான நிம்மதி, நிலையான மகிழ்ச்சி, நல்ல தேக ஆரோக்கியம், குடும்பத்தில் ஒற்றுமை, நல்ல வருமானம், தேவையான போதிய வேலை வாய்ப்புகள், குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தில் நல்ல பேரோடும் புகழோடும் இருப்பதற்கு இந்த 2025ஆம் வருடம் உங்களுக்கு உதவுகிறது கடகராசி நேயர்களே. அப்போ என்ன வேணும்? எனக்கு இது நடக்கணும் சாமி, எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது உங்களுடைய தலையெழுத்து என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். கடகராசி நேயர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட 70% வெற்றியை கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.